பாஜகவால் நேரடியா மக்கள் ஆதரவை பெற முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை மிரட்டி அவங்களோட தோல் மேல ஏறிக்கிட்டு இன்னைக்கு சவாரி செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்கிறாங்க. பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது புது அடிமைகளையும் வலைவீசி தேடிட்டு இருக்குது பாஜக. எத்தனை அடிமைகளுடைய துணையோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டும். இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக வாடகை எடுத்து இன்னைக்கு அந்த கட்சியை உள்வாடகைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு கூட தெரியாது. கார் மாறி போனா கூட பரவாயில்ல, விழுகிற காலையும் மாத்தி விழுந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் ஊட்டிய சுயமரியாதை உணர்ச்சி நம்மளுடைய மக்களுக்கு இருக்கின்ற வரை தமிழ்நாட்டை என்றைக்கும் அவர்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் செல்கின்றேன், இளைஞர்களை சந்திக்கின்றேன், இளைஞர்களை சந்திக்கின்றேன், கழகத்தினரை சந்திக்கின்றேன், அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கின்றேன். ஆர்வ மிகுதியில் அத்தனை பேரும் என்னோட புகைப்படம் எடுத்துக்கும் போது செல்ஃபி எடுத்துக்க முயற்சி செய்வாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், தம்பிங்களா நமக்கு செல்ஃபி முக்கியம் கிடையாது, செல்ஃபி விட முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம்.